ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கம்மியான காய்கறிகள் வச்சு ஒரு சுவையான பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய பட்டாணி குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சிட்டோம்னா காலையில் குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு விசில் வச்சா போதும். பட்டாணியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் வச்சுட்டு, நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 காய்கறி மட்டும் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, ஒரு பட்டை, 4 லவங்கம், ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியான தக்காளி மட்டும் போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் அதோடு சேர்த்துக்க வேண்டியதான். இதில் நீங்கள் என்ன வேணாலும் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 காய்கறி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு காய்கறி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த காய்கறி வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதுக்குள்ளார அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உடச்சக்கடலை போட்டு, பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், இஞ்சி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இதோட ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு காரத்துக்கு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட 3 சில்லு தேங்காய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ காய்கறி நல்லா வெந்து கொதிச்சிருக்கையில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு திரும்ப மூடி வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க பச்சை பட்டாணி எடுத்து பார்த்தோம்னா ஒரு விசிலுக்கே நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பட்டாணி எடுத்து அதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வேக வச்சிருக்க பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா மனம் செம்ம மணமாக இருக்கும். மனம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். குழம்பு என்னமோ தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேரம் ஆக ஆக குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு சுவையான பட்டாணி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.